வணக்கம் மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நான் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவா உங்களுக்கு தேடி எடுக்கணும் அப்படிங்கிறனால தான் ரீசென்ட்டா கேங்கஸ் அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. சுந்தர் சி டைரக்ஷன்ல, வடிவேல் ஆக்டிங்ல, சுந்தர் சி ஆக்டிங் பண்ணியும் ஒரு கமர்ஷியலா ஒரு குடும்பங்களால் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிற படம் தான் கேங்கஸ். இந்த படத்தில பார்த்தீங்கன்னா 2 பேத்தோட காம்போவும் அல்டிமேட்டா இருக்குன்னு சொல்லலாம். இருந்தாலும் இவங்க இதுக்கு முன்னாடி எடுத்த அனைத்து படங்களுமே ஓஜி காம்போ சம்பவம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு காமெடியிலயும் சரி, ஸ்க்ரீன் பிளே வைஸும் சரி, நம்ம ஒவ்வொரு சீன் பை சீனும் காமெடி வைஸ்ல நம்மலாம் சிரிச்சு, ரசிச்சு சின்ன வயசுலேருந்து இன்னைக்கு வரைக்குமான காமெடிகள வந்து ரசிச்சு பார்க்குறதுல இவங்க 2 பேத்தோட்டு காமெடிய வந்து எடுத்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாராச்சும் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிருங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து உடனுக்குடனே இனிமே நான் கிரியேட் பண்ணி போடலான்னு இருக்கேன். இது உங்கள் மிஸ்டர் விஎம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவதா சுந்தர் சி அண்ட் வடிவேலு காம்பினேஷன்ல முக்கியமா நமக்கு எல்லாத்துக்குமே ஃபேவரைட், எனக்கு மிகப்பெரிய ஃபேவரைட்டா இருக்க ஒரு படம்னா வின்னர் தான். இந்த படம் வந்து 2003ல வந்து ரிலீஸ் ஆன படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் காமெடி படமா தான் இந்த படம் எடுத்திருப்பாங்க. உண்மையாலுமே ஒரு 2 1/4 மணி நேரம் நம்மளோட கவலையெல்லாம் மறந்து ஒரு நல்ல படம் பார்க்கணுன்னா வின்னர் படத்தை சொல்லலாம். உண்மையாலுமே வருத்தப்படாத வாலிப சங்கம் அப்படிங்கிறது சிவகார்த்திகேயன் படமாக இருந்தாலும் வருத்தப்படாத வாலிப சங்கத்தோட தலைவன் வேற யாருமே இல்லை, நம்ம தலைவன் வடிவேல் தான். உண்மையாலுமே இவருட்டு பேர் வந்து இன்ன வரைக்குமே பேசும்படும் பேராகவே இந்த படத்தில் இருந்திருக்கும். இன்னைக்கு வரைக்குமே கைப்புள்ள அப்படிங்கிற கேரக்டர் வந்து இன்னைக்கு வரைக்குமே எவர் கிரீன் கேரக்டராக இருக்கிறதுக்கான காரணமே வடிவேல் சார்விட்டு ஆக்டிங்னு சொல்லலாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஃபேவரட்டான டயலாக்ஸ்லாம் எல்லாத்துக்குமே இருக்கும். இந்த கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் உண்மையாலுமே இன்னைக்கு வரைக்கும் ட்ரெண்டில் இருக்க ஒரு டயலாக்னே சொல்லலாம். நிறைய டயலாக்ஸ் வந்து இதில் இருக்கு. அதில் சிலதை பார்க்கலாம். சங்க கிடைச்சிருக்காரு. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? நல்லா தான் இருக்கு. ஆனா உங்ககிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சு பேச்சாத்தான் இருக்கு. 2003ல வின்னர் அப்படிங்கிற பிளாக் பஸ்டர் ஹிட் படத்தையும் ஒரு மிகப்பெரிய காமெடி அலைகளை கொடுத்த படத்தையும் கொடுத்து முடிச்ச அடுத்த கையோடு இந்த 2 காமும் சேர்ந்த அடுத்த படம் தான் கிரி. இந்த கிரி படத்தில் பார்த்தீங்கன்னா வீரபாகு அப்படிங்கிற கேரக்டரில் வந்து தலைவன் வடிவேலு வந்து மிரட்டியிருப்பாருன்னே சொல்லலாம். ஒரு பேக்கரியை வச்சு சுந்தர்சி வர்சஸ் வடிவேலும் சேர்ந்து மரண மாசான ஒரு காமெடி சீக்வன்ஸ் வந்து அந்த படம் முழுக்கவே இருந்திருக்கும்னு சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் சேருட்டு கேரக்டர் கூட இந்த காமெடியோட மெச் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். உண்மையாலுமே தரமான காமெடி சீக்வன்ஸில் 2004ல் வந்த கிரி படத்துட்டு காமெடி சீன்ஸையும் சொல்லலாம். இந்த படமும் ஒரு ஆக்ஷன் காமெடி படமாக வந்தாலும் இந்த படத்தில் வந்த காமெடிகள்லாம் இன்னமும் எவர் கிரீனாகவே இருக்கிறதுக்கான காரணம் சுந்தர் சியும் நம்ம வடிவேல் சார்விட்டு காம்பினேஷன் தான். உண்மையாலுமே இந்த படத்துலையும் மிகப்பெரிய காமெடி சீன்ஸ்லாம் இருக்குது. அதில் சிலதை கொஞ்சம் தான் பார்த்துட்டு வரலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒத்துக்கிட்டேன். என்னாச்சு? இல்ல நீயே இவ்வளவு இருக்கேன்னு சொல்ல வர. ஒத்துக்கிட்டேன். அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்க வேண்டாம். இவன் ரொம்ப நல்ல அடுத்து பார்த்தீங்கன்னா இதே காம்போ வந்து 2006ல் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய காம்பினேஷனோட ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படம் தான் 2. இந்த படம் பார்த்தீங்கன்னா 2006ல் வந்து ஆக்ஷன் காமெடியாக வந்த படம் தான். இந்த படமும் ஒரு காமெடியில் வந்து மிக பெரும் அளவுக்கு பேசப்பட்ட படங்கள்னு சொல்லலாம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மேஜிக் மேனாக வர்ற நம்ம வடிவேல் சார்விட்டு டயலாக் டெலிவரியாக இருக்கட்டும், அவர்கிட்ட வாக்கிங் ஸ்டைலாக இருக்கட்டும், அவர்கிட்ட லுக் வைஸ் இருக்கட்டும், எல்லாமே மாறுபட்டதாக இருக்கும். இன்னைக்கு வரைக்குமே கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஒரே ஆள் தான் ஞாபகத்துக்கு வருவார், அது நம்ம வடிவேல் சார் தான். உண்மையாலுமே இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே படம் முடிகிற வரைக்குமே வடிவேல் சார்ட்டு காமெடிகள் வந்து அப்படி இருக்குன்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த மேஜிக் ஷோ காமெடி வந்து அல்டிமேட்டின்னு உச்சம்னே சொல்லலாம். அதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கோயிலில் நடக்கிற சீன்ஸ்லாம் ஒவ்வொரு சீன் பையாக இந்த 2 படத்தில் வந்த காமெடி சீன்ஸுகளை வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ காமெடி சீக்வன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எத்தனை பேத்துக்கு 2ல் இருக்க காமெடி சீன்ஸ் பிடிக்கணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க. அந்த நிக்குது இல்ல ப்ராமிஸ் பண்ண வர்றா. பல்லு நாங்களும் பொங்குவோம்ல. இந்த முதல் வணக்கம். டேய் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீதி இருக்க படங்கள் எல்லாம் நான் வந்து பார்ட் 2ல் மறக்காமல் போட்டுடுறேன். பார்ட் 2 வீடியோ வர வரைக்கும் மறக்காமல்
வெயிட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.